நிலக்கோட்டையில் ஆதார் புதுப்பித்தலில் தினம்தோறும் பள்ளி, கல்லூரி மாணவ, மாணவியர் அலைக்கழிக்கப்படுவதாக பெற்றோர்கள் புகார் அளித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டாரத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பள்ளிகளும் 10ற்கும் மேற்பட்ட தனியார் மற்றும் அரசு கலைக்கல்லூரிகள் உள்ளது. இந்த பள்ளிகளில் சுமார் 1 லட்சம் மாணவ, மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த மாணவ, மாணவிகள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த ஆதாரில் ஏராளமான பிழைகள் மற்றும் தவறுகள் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 7 வயதிற்கு கீழ் எடுத்தவர்கள் மீண்டும் ஆதார் அட்டை புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் தினந்தோறும் நிலக்கோட்டை தாலுகா தலைமை அலுவலகத்திற்கு நூற்றுக்கணக்கான மாணவ, மாணவிகள் குவிந்த வண்ணம் வருகின்றனர். இந்த நிலையில் அரசு இதை உணர்ந்து பள்ளி, கல்லூரி மாணவ, மாணவிகளுக்கு அந்தந்த பள்ளி, கல்லூரி நிறுவனங்களில் ஆதார் திருத்தம் மற்றும் புதுப்பித்தல் போன்ற பணிகளை செய்ய ஒரு சிறப்பு திட்டத்தை தமிழக முதலமைச்சர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு துவக்கி வைத்து அந்த திட்டம் நிலக்கோட்டையிலும் செயல்பட்டு வருகிறது. ஆனால் நிலக்கோட்டையை சுற்றியுள்ள வத்தலகுண்டு, விளாம்பட்டி, அணைப்பட்டி, சித்தர்கள் நத்தம், பிள்ளையார் நத்தம், சிலுக்குவார்பட்டி, மைக்கேல்பாளையம் விருவீடு உள்ளிட்ட ஏராளமான பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருந்து மாணவர்களை உடனடியாக ஆதார் புதுப்பித்து தபால் நிலையங்களில் கணக்கு தொடங்கி உடனே கொடுக்க வேண்டும் என்று பள்ளி ஆசிரியர்கள் வற்புறுத்தி வருகின்றனர். ஆதாரை புதுப்பித்தால் மட்டுமே தபால் நிலையங்களில் கணக்கு தொடங்கக்கூடிய நிலை தற்போது உள்ளது. இதன் காரணமாக ஒரே நேரத்தில் கூட்டம் கூடுகிறது. ஒரு மையத்தில் 50 நபர்களுக்கு மட்டுமே ஆதார் திருத்தம் புதுப்பித்தல் போன்ற பணியை செய்ய முடியும். ஆனால் ஏராளமான மக்கள், மாணவர்கள் வந்து குவிந்ததால் இன்று நிலக்கோட்டை தலைமை தபால் நிலையம் முன்பு வரிசையில் நின்று கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு இடையே தகராறும், ஒரு மாணவனுக்கும் அந்த மாணவனின் தாய்க்கும் அடித்துக் கொள்ளும் அளவிற்கு தகராறு ஏற்பட்டுள்ளது. எனவே இதுபோன்ற தகராறு முற்றி வேறு விதமாக மாறுவதற்குள் தமிழக முதல்வர் உத்தரவிட்டபடி அனைத்து பள்ளி, கல்லூரிகளுக்கும் சென்று ஆதார் புதுப்பித்தல் மற்றும் பணிகளை செய்ய மாணவ, மாணவிகளின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இதுகுறித்து மாணவர்கள், பெற்றோர்கள் கூறும்போது, கடந்த 4 நாட்களாக ஆதார் எடுக்க பள்ளிக்கு விடுமுறை எடுத்து வந்தாலும் ஆதார் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். 4 நாட்களாக விடுமுறை எடுத்ததால் பள்ளி ஆசிரியர்களும் திட்டி வருகின்றனர். ஆனால் எங்களுக்கு முன்பே நிறைய பேர் வந்து காத்து கிடப்பதால் 1 வாரமாக அலைந்தும் ஆதார் புதுப்பித்தல் பணி தாமதமாவதால் காலை 6 மணியிலிருந்து சாப்பிடாமல் இருக்கிறோம். எனவே இதற்கு மாவட்ட ஆட்சியர் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளியிலேயே ஆதார் எடுக்க தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மேலும் பள்ளி மாணவிகள் சீருடையுடன் சிறுவர்கள் முதல் பெரியவர்களை ஆதார் திருத்தம், ஆதார் புதுப்பித்தல் பணிக்கு அலைவதை பார்க்கும்போது மிகுந்த வேதனையாக உள்ளது. எனவே ஆதார் மையங்களை அதிகப்படுத்தவும், அதே சமயம் பள்ளிகளிலேயே தமிழக முதல்வர் உத்தரவிட்டபடி அனைத்து ஆசிரியர்களுக்கும் உரிய தகவல் கொடுத்து முறையாக பள்ளி மாணவர்களை அலைக்கழிக்காமல் ஆதாரை எடுக்க உரிய வகையில் ஏதேனும் ஏற்பாடு செய்வார்களா என்ற சூழ்நிலையில் பெற்றோர்கள் உள்ளார்கள். அதேபோன்று பள்ளி ஆசிரியர்கள் உடனடியாக கணக்கு தொடங்கி வர வேண்டும் என்று நிர்பந்திப்பதால் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகுந்த அளவில் மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியுள்ளது. எனவே இதில் ஆசிரியர்களும் ஆதார் மையம் நிர்வாகிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.